கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எல்தாத், மற்றவன் பேர் மேதாத். அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தோம். கூடாரத்துக்கு போக புறப்படாது இருந்தார்கள். அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து எல்தாத்தும் மேதாத்தும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். உடனே மோசேயினிடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே, அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லத்தக்கதாக. சரி, இந்த 70 பேர்ல இருக்கக்கூடிய 2 பேர் பைபிள் ஸ்காலர்ஸ் ரொம்ப தெளிவா இல்ல. இந்த 2 70க்குள்ளேயா 70க்கு வெளியிலையா சொல்றாங்க, கிளியரா இல்ல. எனக்கு 70 பேர் கூப்பிட்டான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கு, ஆனா இந்த 2 பேர் வெளியில இருந்தான் போட்டிருக்கு. இவர்கள் பாளையத்தில் இருந்தவர்கள். அவர்கள் மீது அபிஷேகம் வந்த பொழுது வசனம் சொல்லுது, நான் வாசிக்கிறேன், என்னுடைய தமிழ்ல வாசிக்கிறேன் கேளுங்க. மோசே ஐயா 28 வசனம், நீங்கள் அவர்களை தடுக்க வேண்டும் என்றான். ஆனால் மோசே, நான் இப்போது தலைவன் இல்லை என்று ஜனங்கள் நினைத்து விடுவார்கள் என்று அஞ்சுகிறாயா? கர்த்தரின் ஜனங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர்கள் மேலும் கர்த்தர் தன் பரிசுத்த ஆவியர் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அறவேக்காடான யோசுவா உன்ன முதிர்ச்சி பெறல. வெளியில இருக்கிற 2 பேர் மேல அபிஷேகம் வந்துருச்சியா, அவனை ஸ்டாப் பண்ணீங்கன்னு மோசே இடத்துல சொல்லும்போது மோசே சொல்றான், அவர்கள் என்னை தலைவன் இல்லை என்று ஜனங்கள் நினைச்சிடுவாங்களான்னு பயப்படுறியா? யோசுவா, என்னை காட்டி நீ வந்து வைராக்கியம் பாராட்டுறியா? ஆண்டவர் இன்னொருத்தனை வல்லமையா பயன்படுத்தினா அவனை அடக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு யோசுவா நீ பயப்படுறியா? நான் என்ன மாதிரி யோசிக்கிறேன், எல்லாரும் ஆண்டவரால் அபிஷேகிக்கப்படணும், எல்லாரும் ஆண்டவரால் பயன்படுத்தப்படும். ஒரு நல்ல ஊழியக்காரன், ஒரு முதிர்ந்த ஊழியக்காரன் அப்படிதாங்க யோசிப்பான். ஆண்டவர் என்ன மாத்திரம் இல்லை, ஆண்டவரே எல்லாரையும் பயன்படுத்துங்கப்பா, எல்லாரையும் உருவாக்குங்கப்பா, எல்லாரும் மேலேயும் உம்முடைய அபிஷேகம் வரட்டும்பா, என்ன போல எல்லாரையும் பயன்படுத்துங்க, எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்றோம். இதுதான் மோசேவுடைய இருதயம். ஆனா யோசுவாக்கு இன்னும் அந்த முதிர்ச்சி வரல. அப்போ சபையில அநேக நேரம் நான் அறவேக்காடான ஊழியனா இருந்தா, அறவேக்காடான பாஸ்டரா இருந்தா, அறவேக்காடான லீடரா இருந்தா, எனக்கு கீழே ஆண்டவர் ஒருவன் அபிஷேகம் பண்றார் என்றால், எனக்கு கீழே ஆண்டவர் ஒருத்தனை பயன்படுத்துறதாக இருந்தா, எனக்கு முதிர்ச்சி இல்லைன்னா அவனை தடுக்க பார்ப்பேன். ஆனால் ஆண்டவருடைய கரத்தை புரிந்து, ஆண்டவருடைய நோக்கத்தை புரிந்து, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் காரியங்கள் எப்படி செயல்படும் என்பதை புரிந்தால் நான் என்ன சொல்லுவேன், ஆண்டவரே நான் மாத்திரம் இல்லை, எல்லாரையும் பயன்படுத்துங்க, எல்லாரையும் பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா.